வீடியோவில் எம்எஸ் வேர்டில் இருக்க ரிவ்யூ மெனுபார் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பெல் செக் பண்ணணும்னா கண்ட்ரோல் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர்னு இருக்கும். இது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். வி ஆர் ஃபினிஷ்ட் செக்கிங் யுவர் செலெக்ஷன், வாண்ட் டு செக் ரெஸ்ட் ஆஃப் த டாக்குமெண்ட் வரும். எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தோடனே ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக் இஸ் கம்ப்ளீட். ப்ரோக்ராமிங்னு இப்போ கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு இந்த தெசரஸ் கொடுத்தோம்னா அந்த ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது, சாஃப்ட்வேர் டிசைன், சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் அண்ட் டிசைன், பார்த்தீங்கன்னா அப்புறம் என்கோடிங், பிரெயின் வாஷிங், இப்படி ட்ரைனிங், இப்படி நிறைய அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக உங்களுக்கு டாபிக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அடுத்து வேர்டு கவுண்ட்டு. இப்போ இதை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிப்போம். கண்ட்ரோல் கொடுத்துட்டு இப்போ வேர்டு கவுண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எத்தனை பேஜில் இந்த வேர்ட் டாக்குமெண்ட் இருக்குது, எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது, கேரக்டர் நோ ஸ்பேசஸில் எவ்வளோ இருக்குது, கேரக்டர் வித் ஸ்பேசஸில் எவ்வளவு, பேராகிராஃப் எத்தனை இருக்குது, லைன்ஸ் எத்தனை இருக்குது, எல்லாமே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணணும். அடுத்தது பார்ப்போம். இப்போ ரீட் அலவுடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து கண்ட்ரோல் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ரீட் அலவுடு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இங்கே வந்து இந்த மாதிரி ப்ளே ஆகும். இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேர்டை வந்து அப்படியே அந்த சிஸ்டமே வந்து உங்களுக்கு ஸ்பீச்சில் கொடுக்கும். அடுத்தது பார்ப்போம். கண்ட்ரோல் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு செக் விசிபிலிட்டி, அக்சசபிலிட்டி இருக்குது. செக் அக்சசபிலிட்டி கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ அக்சசபிலிட்டி இஷ்யூஸ் ஃபவுண்ட், people with a disability should not have difficulty reading this document அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. டிரான்ஸ்லேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது கொடுப்போம். டிரான்ஸ்லேட் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து இதில் நான் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இன்செர்ட் கொடுத்தோம்னா உங்களுக்கு நெட் இருந்ததுன்னா அந்த இது வந்து தமிழில் வந்து லாங்குவேஜ் வந்து டிரான்ஸ்லேட் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளேல வரும். ஒரு ஆப்ஷன் இருக்குது. செட் ப்ரூஃபிங் லாங்குவேஜ், அதாவது நீங்கள் உங்களோட லெட்டர்ஸ்லாம் டைப் பண்ணிடுவீங்க. அது வந்து அதோட ஸ்பெல்லிங், அதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்காங்கிறதுக்கு ப்ரூஃப் ரீடிங்னு ஒன்று சொல்லுவாங்க. அது பார்ப்பாங்க. அதுக்கான லாங்குவேஜ் வந்து நீங்கள் செட் பண்ணி ப்ரூஃப் ரீடிங் பார்த்துக்கலாம். இது வந்து இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது, இங்கிலீஷ் இந்தியாவில் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு மாற்றிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். அல்லது தமிழில் வேணும்னா தமிழில் கொடுத்து ஓகே கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு ப்ரூஃபிங் லாங்குவேஜ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ டிஃபால்ட்டாக இங்கிலீஷே கொடுத்துருவோம், இந்தியாங்கிறத கொடுத்துருவோம். அடுத்தது பார்ப்போம். லாங்குவேஜ் ப்ரிஃபரன்சஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் வேணுமோ அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆட் ஆகிருக்கு, இங்கிலீஷ் ஆட் ஆகிருக்கு. இப்போ ஒரு லாங்குவேஜ் ஆட் பண்ணணும்னா ஆட் லாங்குவேஜ்னு கொடுக்கணும். இதில் நம்ம தமிழ் கூட ஆட் பண்ணுவோம். இந்த தமிழ் ஆட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுப்போம். ஓகே கொடுங்க. எல்லாத்துக்குமே நெட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு இங்கே இன்ஸ்டால் ஆகிடும். அடுத்தது வந்து நியூ கமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போயிட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு கமெண்ட் கொடுக்க போகிறோம். குட் மார்னிங் அப்படின்னு கொடுப்போம். இப்போ வந்து இந்த லைன் ஃபுல்லாக நம்ம ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கோம். அந்த இது வந்து குட் மார்னிங் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஒவ்வொரு கமெண்ட்டாக கொடுத்துருந்தீங்கன்னா அதோட நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் எல்லாமே இதில் போய்க்கலாம், நீங்கள் பார்த்துக்கலாம். இது வேண்டாம்னா டெலிட் கொடுத்துடலாம், அந்த கமெண்ட் போயிடும். அடுத்து ட்ராக் சேஞ்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது லாக் ட்ராக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களோட யாருமே ட்ராக் பண்ணாமல் லாக் பண்ணிக்கலாம். மேலே கொடுத்த பாஸ்வேர்டே இங்கேயும் கொடுத்துட்டு இது கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ட்ராக்கிங் வந்து ஆஃப் ஆகிடும், லாக் ட்ராக்கிங் வந்து எனேபிளில் இருக்கும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஆல் மார்க்னு இருக்குது, நோ மார்க்கப் இருக்குது, ஒரிஜினல் இருக்குது, சிம்பிள் மார்க்கப் இருக்குது, ஸோ கமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது கமெண்ட்ஸ் வந்து நம்ம டெலிட் பண்ணிட்டோம், இருந்தோம்னா அந்த கமெண்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரிவ்யூவிங் பேன் வந்து இந்த மாதிரி ரிவ்யூவிங் பேன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட்டில் வந்து அந்த பேன் மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் டைப் பண்ண டாக்குமெண்ட்டோட இன்னொரு விசிபிலிட்டி, ப்ரீவியஸ், நெக்ஸ்ட்டு. இப்போ இதுக்கு எல்லாமே ஒரு கமெண்ட் கொடுத்தணும். கமெண்ட் கொடுத்தா தான் இங்கே ஒர்க் ஆகும். ஹாய்னே கொடுத்துருவோம், கமெண்ட்டை டெலிட் பண்ண வேண்டாம். கொடுத்துட்டு இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் மார்க்கப், நோ மார்க்கப், ஒரிஜினல் மார்க்கப் எல்லாம் கொடுத்துருவோம். இப்போ ட்ராக் சேஞ்சஸில் லாக் ட்ராக்கிங்கில் இருக்குது, இதை எடுத்து விட்ருவோம். 1 2 3 கொடுத்து எடுத்துகிட்டு இப்போ அக்செப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அக்செப்ட் அண்ட் மூவ் டெக்ஸ்ட் இருக்குது. அக்செப்ட் அண்ட் மூவ் டெக்ஸ்ட் கொடுப்போம். கொடுத்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு வந்து இங்கே அந்த இது வந்து மூவ் ஆகும். நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டுக்கு கமெண்ட் கொடுத்துருக்கீங்க, அந்த கமெண்ட் கிட்ட வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ரிசால்வ் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம், ரிப்ளை கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். அடுத்து ரிஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரிஜெக்ட் அண்ட் மூவ் டெக்ஸ்ட் இருக்குது. இது ரிஜெக்ட் கொடுத்துக்கன்னா அந்த கமெண்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே கொடுத்தா தான் இங்கே வரும். அந்த கமெண்ட் வந்து எனேபிளில் இருக்கணும், கமெண்ட் லைவ்லையும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இங்கே ஓப்பன் ஆகும். அக்செப்ட் அண்ட் மூவ் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த கமெண்ட்டுக்கு வந்து வரும். ரிஜெக்ட் அண்ட் மூவ் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கமெண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல இருந்து போயிடும்.
அடுத்தது ப்ரீவியஸ். there are no any commentsனு வருது. ஸோ இப்போ ஒரு கமெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணுவோம். வெல்கம்னு கொடுப்போம். ஒரு கமெண்ட் இங்கே இன்சர்ட் பண்ணிட்டா அந்த பட்டன்ஸ்லாம் எனேபிள் ஆகி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். வெல்கம் கொடுத்துட்டோம். ப்ரீவியஸ், நெக்ஸ்ட், ரிஜெக்ட் அண்ட் மூவ் டெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த கமெண்ட் வந்து இப்போ போயிடும். இப்போ கம்பேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நான் ஒரு 2 டாக்குமெண்ட்டை கம்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு என்னோடய சிஸ்டமில் இருக்கிற 2 டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாயி ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் ஒன்று வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு டாக்குமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை இதை வச்சுருக்கேன். ரிவைஸ்டு டாக்குமெண்ட்டில் HTML5 கொடுத்துட்டேன். 2 ஃபைலையும் நான் இப்போ கம்பேர் பண்ண போகிறேன். கம்பேர் பண்ணுறப்ப வந்து எனக்கான டிஸ்பிளே வந்து இப்படி வரும். அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து இது எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸு. ரிவைஸ்டு டாக்குமெண்ட்டில் இந்த மாதிரி நான் ரிவைஸ்டு HTML5 கொடுத்துருக்கேன். இந்த 2 டாக்குமெண்ட்டையும் கம்பேர் பண்ண ரிசல்ட்டை இங்கே கொண்டு வந்துடும். ஓகே, கம்பைன் இருக்குது. கம்பைன் மீன்ஸ் என்னென்னா 2 வந்து மிங்கிள் பண்ணுறது, லிங்க் பண்ணுறது. ஸோ இதுவும் நமக்கு வந்து ஒரு லிங்க் பண்ண ரிசல்ட்டை கொடுக்கும். எம்ப்ளாயி ஷிஃப்ட்டையும் இங்கேயும் எம்ப்ளாயி ஷிஃப்ட் HTML5ஐயும் நான் கம்பேர் பண்ணுறேன். கம்பைன் பண்ணிட்டேன். கம்பைன் பண்ண ரிசல்ட் தான் இப்போ உங்களுக்கு இங்கே வந்திருக்கு. இதில் HTML5 இருக்குது. எம்ப்ளாயி கோடு வந்து கீழே கம்பைன் ஆகிருக்கு. இப்படி நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து ஈஸியாக கம்பைன் பண்ணிக்கலாம். இந்த இப்போ ரெஸ்ட்ரிக்ட் எடிட்டிங் அப்படின்ட்டு இருக்கு. இதில் வந்து நீங்கள் வந்து உங்களை யாருமே இந்த டாக்குமெண்ட்டில் அடுத்து எடிட் பண்ணக்கூடாதுன்னா கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டு யாரும் எடிட் பண்ணாமல் இதை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மேட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் வந்து கொடுத்துருங்க, டிக்கு கொடுத்துருங்க. அதே மாதிரி எடிட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டிக் கொடுத்துருங்க. ஸ்டார்டிங் எடிட்டிங் இப்போ வந்து ஒரு பாஸ்வேர்டு கொடுங்க. 2 பாஸ்வேர்டும் சேமாக இருக்கணும். மேலே கொடுத்த பாஸ்வேர்டே கீழேயும் கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டில் வந்து நீங்கள் எதுவும் எடிட் பண்ண முடியாது. இப்போ இதில் வந்து எடிட் ஆகுது. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும். இதில் வந்து ட்ராக்டு சேஞ்சஸ் இருக்குது. இது வந்து நோ சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துடணும். கொடுத்துட்டு தான் அதில் வந்து ட்ராக்டு சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா அப்படி இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃபார்மேட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து டிக்கு கொடுத்துருங்க. அடுத்து எடிட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷனில் டிக்கு கொடுத்துட்டு நோ சேஞ்சஸ் ரீட் ஒன்லி அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் என்ஃபோர்சிங் ப்ரொடெக்ஷனில் வந்து கொடுத்துருங்க உங்களோட பாஸ்வேர்டை. மேலே கொடுத்த பாஸ்வேர்டையே கீழேயும் சேம் பாஸ்வேர்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்டை இப்போ யாருமே எடிட் பண்ண முடியாது. இதில் நம்ம எந்த இது டச் பண்ணோம்னாலும் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னாலும் இதில் வந்து உங்களுக்கு அடுத்து எடிட் ஆகாது. இப்போ இந்த ப்ரொடெக்ஷன் வந்து நமக்கு வேண்டாம், நான் இதில் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணணும்னா ஸ்டாப் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை வந்து 1 2 3 கொடுத்துட்டு அந்த பாஸ்வேர்டு என்ன கொடுத்தேன், நான் 1 2 3 கொடுத்தேன், அதை கொடுத்துட்டு நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணுறது ஃபுல்லாகவே இங்கே டைப் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து பார்ப்போம். ஹைடு லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒரு லிங்க்கை வந்து நான் கொடுத்துட்றேன். லிங்க் வந்து இந்த ஒரு ஃபைலை கொடுத்துட்டு இப்படி இந்த டாக்குமெண்ட்டில் இன்சர்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த டாக்குமெண்ட்டை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூவில் வந்துட்டு ஹைட் லிங்க்னு கொடுத்தோம்னா அந்த லிங்க் வந்து ஹைட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரிவ்யூ மெனு பார் பார்த்துட்டோம். அடுத்த மெனு பார் பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனல் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.